ரைட், கவனிங்க. விளங்கப்படுத்தின விளங்கிட்டா உங்களுக்கு எல்லாருக்கும்? திரும்ப சொல்றேன், கவனிங்க. இது செகண்ட் முள்ளு, இது மினிட் நிமிட முள்ளு. நிமிட முள்ளா இருந்தா ஒரு முழு ரவுண்ட் வாரத்துக்கு எங்களுக்கு 60 நிமிடம் 60 செகண்ட். ஸோ 2 பையங்கள் 60 தர 60 பையங்கள் 1800 8 செகண்ட் -1 வரும். செகண்ட் முள் எடுத்தீங்கன்னா அது ஒரு ரவுண்ட் வாரத்துக்கு எங்களுக்கு 2 பை எடுக்கிறது 60 செகண்ட் எடுக்கும். ஸோ அது 2 பையங்கள் 60, அதை நீங்க ஒன்று எழுதலாம். பையின் கீழ் 30 ரேட் செகண்ட் -1. விளங்கிட்டா? எல்லாருக்கும் விளங்கிட்டா? ஒரு கேள்வி என்னண்டா, ஒரு கடிகாரத்தின் செகண்ட் முள்ளு கோணவகம் என்ன? ஆரம்பத்தில் நீங்கள் இருந்தா நிமிட முள்ளு எழுதியிருந்தீங்கடா ஃபர்ஸ்ட் ஆன்சர் வரும். ஓகே, நாம் அடுத்த சாப்டர் போவோமா? அடுத்த சாப்டர் போவோமா? ஓகே, இப்போ கவனிங்க. இந்த ஆர்பிஎம்ங்கிற ஒரு வழக்கம் அடிக்கடி வரும். இது இன்ஜினியரிங் டெக்னாலஜி படிக்கிற பிள்ளைகளுக்கு உங்களுக்கு இது பிரயோஜனம். இந்த ஆர்பிஎம்டா என்னன்னு கேட்டா, நிமிடத்துக்கு எத்தனை சுழற்சிகள் ஆக்குதுங்கிறத கருத்து. நிமிடத்துக்கு எத்தனை சுழற்சிகள் ஆக்குறங்கிறதா இதுல கருத்து. அதாவது revolution per minute. revolution per minute. அதாவது ஆர்பிஎம் சொல்றது இந்த வாகனங்கள் ஸ்பீட் மீட்டரோட சேர்த்து இந்த ஆர்பிஎம் இருக்கும். சில மோட்டார் பைக்குகளையும் இருக்கும். அதே மாதிரி நிறைய கிரைண்டர்ஸ் மற்ற இந்த மோட்டர்கள் எல்லாம், மோட்டர் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அதுல எல்லாம் எழுதிருக்கும். இந்த மார்பிள் கட்டர்ஸ் நிறைய உபகரணங்கள்ல இந்த ஆர்பிஎம் எழுதிருக்கும். ஆர்பிஎம் கூட கூட அதுல ஸ்பீட் கூட, அதான அதுல கருத்து. ரிவல்யூஷன் பெர் மினிட், சுழற்சி பெர் நிமிடம், நிமிடத்துக்கு எத்தனை சுழற்சிங்கிறத கருத்து. ஃபேன்லயும் இருக்கும் ஆர்பிஎம். என்னென்னலாம் சுத்துதோ அங்க எல்லாம் ஆர்பிஎம் இருக்கும். அதாவது பிராண்டட் ஆனது. மற்றதுல யோசிச்சிடாதீங்க. பூமிக்கும் ரிவல்யூஷன் பெர் மினிட் இருக்குதான். ஓகே, இங்க பாருங்க. ஒரு சுழற்சிகள் பெர் நிமிடம் எனும் அலகில் அளவிடப்படின் ஒரு சுழற்சிங்கிறது ஆர்வி, ஒரு ரிவல்யூஷன்ங்கிறது 2π. உங்களுக்கு எழுதிருக்கு பாருங்க. ஒரு ஆர்பிஎம்டா என்னன்னு கேட்டா, ஒரு சுழற்சி கீழே ரிவல்யூஷன் பெர் மினிட். சோ ஒரு மினிட் எழுதிக்கிறார் பாருங்க. ஆகவே ஒரு ஆர்பிஎம் சொல்றது உங்களுக்கு திரும்ப எழுதுறார். ஒரு ரிவல்யூஷன் 2π, ஒரு மினிட்ங்கிறது 60 செகண்ட். சோ பையின் கீழ் 30 ரேட் செகண்ட் -1. ஒரு ரிவல்யூஷன்ங்கிறது பையின் கீழ் 30. விளங்கிட்டா? விளங்குதா நான் பேசுறது? உங்களுக்கு டியூட்ல இருக்குது, நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு ரிவல்யூஷன்ங்கிறது ஒரு சுழற்சி, முழு சுழற்சிங்கிறது இந்த முன்சிப் கேக்குறீங்க 360 போடுறேன். நாம இப்ப டெக்னாலஜி ஏ லெவலுக்குள்ள வந்துட்டோம். இன்னமும் நீங்க ஓ லெவல் 10 இருக்கிற மாதிரி நிறைய பிள்ளைகள் கேக்குறீங்க. எடுக்காதீங்க அப்படி. ஓகே, இப்ப நாம எழுத போறோம். ஒரு ரிவல்யூஷன்ங்கிறது 2π, ஒரு மினிட்ஸ்ங்கிறது 60 செகண்ட். ஆகவே ஒரு ரிவல்யூஷன் 2π, ஒரு ஆர்பிஎம் ஒரு ரிவல்யூஷனுக்குள்ள ஒரு மினிட். அப்படித்தானே சொல்லுது. ஒரு ரிவல்யூஷன்ங்கிற 2π 60,
இதை நீங்க சுருக்கினா பையங்கள் 30 ரேட் செகண்ட் மைனஸ் 1 எழுதிட்டீங்களா? ரைட், பியூட்ல இருக்குது பாருங்க. 450 ஆர்பிஎம் மின்விசிறியின் கோண வேகம் என்ன கேட்கிறேன். 450 ஆர்பிஎம் இந்த அதுல கோண வேகம் என்னன்னு கேட்கிறார். இப்பொழுது என்னன்னு கேட்டா கவனிங்க. 450 ஆர்பிஎம் சொன்னா ரிவல்யூஷன் பெர் மினிட், 450 சுழற்சி ஆகவே 2 பை கீழே டைம் வந்து 60 செகண்ட். ஸோ ஒமேகா வந்து நான் படிச்சுக்கிறோம் தீட்டாவிங்கள் டி. அப்ப சுழன்ற கோணம் இந்த அறிக்கை பாருங்க 450 2 பை, டைம் வந்து இந்த அறிக்கை பாருங்க 60 செகண்ட். இதை நீங்க சுருக்கி ஆன்சர் எடுங்க. சுருக்கி ஆன்சர் எடுங்க. சோ ஆன்சர் என்னன்னு பாருங்க. 30 3 முறை, சாரி 2 முறை, இங்க 30 15 முறை. கவனிச்சு கொள்ளுங்க. இந்த 2ஆல 2 சுருக்கினா ஆன்சர் வந்து 15 பை ரேட் செகண்ட் மைனஸ் 1. சோ 15 பை ரேட் செகண்ட் மைனஸ் 1 எடுத்த அகல் வெரி குட். பைக்கு கொண்டா 22 போட்டு நீங்க சுருக்கியும் கொடுக்கலாம். இப்ப வாங்க இன்னும் ஒரு கேள்வி கோப்பிலதாரன் செய்யுங்க. ஓகே, ரெடியா? ஓகே, கவனிங்க. ஒரு பரப்பு சில்லின் கோணவகம், ஒரு பரப்பு சில்லின் கோணவகம் 24 பை ரேட் செகண்ட் மைனஸ் 1. இதன் ஆர்பிஎம் என்ன? ஆர்பிஎம் என்ன? ஒரு பரப்பு சில்லின் கோணவகம் 24 பை ரேட் செகண்ட் மைனஸ், இதன் ஆர்பிஎம் என்ன? ஓகே, ஆன்சர் போடுங்க.
ரைட், கவனிங்க. இப்ப ஆர்பிஎம் கேட்டிக்கிறாரு, ஆங்குலர் வெலோசிட்டி கோண வேகத்தை தந்திக்கிறார். எப்படி செய்யலாம்னு பாருங்க. ஒமேகா தீட்டாவுக்குள்ள டி நான் படிச்சிக்க ஆர்பிஎம் சொன்னா 1 revolution per minute. ஒரு ரிவல்யூஷன் per minute, அதாவது ரிவல்யூஷன் per minute நிமிஷத்துக்கு எத்தனை சுழற்சிகள் ஆக்கும்ங்கிறதான் கேள்வி. ஆகவே ஒமேகா 24 பை தீட்டா உங்களுக்கு தெரியாது, ஆனா 60 செகண்ட். சோ ஒரு நிமிடத்துக்கு எத்தனை சுழற்சி ஆக்குன்னு பாக்குறதுக்கு முதல் கோணத்தை பாக்குறோம். தீட்டா சமன் 60 தர 24 பை. ரிவல்யூஷன் பெர் மினிட் ஒரு நிமிஷத்துக்கான சுழற்சி கோணத்தை கண்டுட்டோம். ஆகவே சுழற்சிகளின் எண்ணிக்கையை கேட்டா அது 60 தர 24 பைக்கு கீழே நீங்க 2 பையால பிரிக்கணும். ஒரு நிமிடத்துக்கான மொத்த சுழற்சி ஆக்கின கோணம். ஆகவே நீங்க 2 பையால பிரிச்சா பை கேன்சல். இதை நீங்க சுருக்கினா 12 முறை 720 ஆர்பிஎம். இப்படி எழுதணும் நீங்க கட்டாயம். சோ 720 ஆன்சர் எடுத்த ஆக்கள் வெரி குட். சோ டியூட்ஸோட சேர்த்து நீங்க ஒயிட் ஷீட் வச்சுக்கொள்ளுங்க அல்லது கொப்பி வச்சுக்கொள்ளுங்க. மேலதிகமான கேள்வி ஒன் டைமுக்கு நான் தருவேன். சோ ஆர்பிஎம் என்னன்னு வழங்கிட்டா இங்க பாருங்க. ஒமேகா தீட்டாவுக்குள்ள டி ஒரு ஆர்பிஎம்ங்கிறது நிமிடத்துக்கான சுழற்சிகள். அப்ப ஒரு நிமிடத்துக்கு எவ்வளவு சுழன்ற கோணம் எவ்வளவுன்னு பார்க்கணுமா இல்லையா? அப்ப 60 செகண்ட் 24 பையனுங்க பை ரேட் செகண்ட் மைனஸ் 1 பெருக்கிறோம். பெருக்கினா 60 தர 24. இதை நீங்க பெருக்கியும் போடலாம், நோ ப்ராப்ளம். எங்களுக்கு தேவை நிமிடத்துக்கு ஆகிற சுழற்சிகள் எண்ணிக்கை தான் உண்மையா ரிவல்யூஷன் பெர் மினிட். சுழற்சிகள் எத்தனை பார்த்தா 720 வருது. ஒரு நிமிஷத்துக்கு இவ்வளவு சுழற்சி வருது. ஓகே, கிளியரா விளங்குதா எல்லாருக்கும்? ரைட், அடுத்த சாப்டருக்கு வாங்க. சுழற்சி காலம் அல்லது அலைவு காலம். தலையங்கம் போடுங்க. சுழற்சி காலம் அல்லது அலைவு காலம், டைம் பீரியட். டைம் பீரியட் அலைவு காலம் அலைவு காலம் ஓகே. அலைவு காலம் ஃபைனல் எக்ஸாமுக்கு வந்த கேள்வியை இந்த பாடத்துல கடைசியா முடியக்குள்ள நாங்க அனலைஸ் பண்ணுவோம். பாஸ் பேப்பர் இருந்தா தேடுங்க. 2020 பேட்ச்ல வந்த கேள்வியை கொஞ்சம் பாருங்க. வெரி சிம்பிளா தான் இருக்கும். அதோட சேர்த்து கொஞ்சம் ஹார்டா கடைசியில போகும். ஓகே, ஆனா உங்களுக்கு வெரி சிம்பிளா இருக்கும். ரைட், இந்த அலைவு காலம் சொல்றது என்னன்னு கேட்டா ஒரு முழு சுழற்சியை ஆக்குறதுக்கு எடுக்கிற டைம். ஒரு முழு சுழற்சி ஆக்குறதுக்கு எடுக்கிற டைம். அதை நாம கேபிட்டல் டீல போட்டுக்கொள்றோம். நாங்க படிச்சிருக்கிறோம் ஒமேகா சமன் தீட்டாவுக்குள்ள டி. இங்க பாருங்க, ஒரு முழு சுழற்சிங்கிறது 2 பை. இதுக்கு எடுக்கிற டைம் கேபிட்டல் டி. அப்ப ஒமேகா சமன் தீட்டாக்கு பதிலா 2 பை, டிக்கு பதிலா கேபிட்டல் டி. ஒரு முழு சுழற்சிக்கு எடுக்கிற 2 பை, அதுக்கு எடுக்கிற டைம் கேபிட்டல் டி. ஒமேகா நாங்க படிச்சிக்கிறோம். ஒமேகா நாங்க என்னன்னு படிக்கிறோம்? தீட்டா விங்கிள் டி. தீட்டா 2 பை டைம் கேபிட்டல் டி. இதுல இருந்து நீங்க எழுதுவீங்க டி அங்க அனுப்பினீங்கடா டி சமன் 2 பைக்கு கீழே ஒமேகா. டி சமன் 2 பை கீழே என்ன வரும்? ஒமேகா வரும்.
விளங்கிட்டா? விளங்கினா எஸ் போடுங்க. உங்களுக்கு அங்க இருக்குது நோட்ஸ்ல, நீங்க எழுத வேண்டிய அவசியம் இல்ல. யூ ஹேவ் நோட்ஸ் கிளியர்லி நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன். சரி, இங்க பாருங்க, ஒரு முழு சுழற்சிங்கிறது 2 பை 360, அதாவது 2 பை, பைங்கிறது 180, 2 பைங்கிறது 360. சோ அதுக்கு எடுக்கிற டைம் கேபிட்டல் டி. நான் அடிச்சிக்கிறோம் கோணவகம்ங்கிறது சுழன்ற கோணத்துக்குள்ள நேரம். சுழன்ற கோணம் 2 பையா இருந்தா, சுழன்ற கோணம் 2 பையா இருந்தா அதுக்கு எடுக்கிற டைம் கேபிட்டல் டி ஆയിരിக்கும். அதங்க எழுதிக்கிறோம். ஒரு துணிக்கு ஒரு முழு சுழற்சி ஆக்கு எடுக்கும் நேரம் கேபிட்டல் டி ஆக விரிப்பின் தீட்டா சமன் ஒமேகா டியில் ஒரு முழு சுழற்சியை கடக்கும் கோணம் 2 பை. சரியா? இப்ப நீங்க எழுதினீங்க டி சமன் 2 பை ஒமேகா. ஆகவே 2 பை இதுக்கு டி, இந்த டி அங்க அனுப்பினா ஒமேகா இங்க வந்துடும். எழுதிட்டீங்களா? ரைட். இப்ப கவனிங்க, இதை நீங்க நோட்ஸ்ல இருக்குது அப்படியே வச்சுட்டு மீடு 2 என்னன்னு பார்த்துட்டு அதுக்கு மேல இருக்கிற நோட்ஸுக்குள்ள வருவோம். இங்க பாருங்க, மீடு 2 சொன்னா என்னன்னு கேட்டா ஒரு செகண்ட்ல ஆக்குற அலைவுகள், ஒரு செகண்ட்ல ஆக்குற அலைவுகள் மீடு 2 ஃப்ரீக்வென்சி, அதிர்வெண் அல்லது அலைவு. சுழற்சி சுழலக்குள்ள கட்டாயம் அந்த சுழல்ற செகண்டுக்கு எத்தனை சுழற்சி ஆக்குதுங்கிறத நாங்க சொல்லுவோம் என்னன்னு கேட்டா அதை ஃப்ரீக்வென்சின்னு சொல்றோம். சோ மின் உபகரணங்களை பார்த்தீங்கன்னா அநேகமா 50 ஹெர்ட்ஸ் போட்டிக்கும். 50 ஹெர்ட்ஸ் கருத்து என்னடா, செகண்டுக்கு 50 தரம் அந்த ஆடல் இது நடக்குது. அது ஒரு அலைவுகள் எண்ணிக்கை எடுத்துக்கொண்டீங்கடா. இங்க பாருங்க, டி செகண்ட்ல ஒரு அலைவு, ஒரு செகண்ட்ல என்ன வரப்போகுது, ஒண்டிங்கிள் டி. ஒரு செகண்ட்ல ஆக்குற அலைவை நம்ம சொல்லுவோம் எஃப் சமன் 1/t. எஃப் சமன் 1/t. டி சமன் 2 பைக்குள்ள ஒமேகா படிச்சுக்கிறோம். ஒமேகா ஒண்டிங்கிள் டி தலகுல மாத்தினா ஒமேகாவுக்குள்ள 2 பை. இதை நாம எழுதுவோம் என்னன்னு கேட்டா எஃப் சமன் ஒமேகாவுக்குள்ள 2 பை எழுதலாம். சாரி, 2 பை எழுதலாம். இதுல இருந்து நீங்க எழுதலாம் என்னன்னு கேட்டா எஃப் சமன் 2 பைக்குள்ள ஒமேகான்னு சொன்னா, சாரி ஒமேகாவுக்குள்ள 2 பைன்னு சொன்னா ஒமேகா சமன் 2 பை எஃப் எழுதலாம். அதான் மேலுக்கு எழுதிருக்கு பாருங்க. இவ்வளவு நோட்ஸும் உங்களோட கையில இருக்குது. ஆறுதல் அமைதியா பாருங்க, அவதிப்பட வேணாம். டி செகண்ட்ல ஒரு அலைவு ஏற்பட்டா ஒரு செகண்ட்ல ஏற்படுற அலைவு ஒண்டிங்கிள் கேபிட்டல் டி. ஆகவே ஒண்டிங்கிள் டிங்கிறது எஃப் எஃப் சமன் 1/t. இதுக்கு நான் எழுதலாம் டி சமன் 2 பைங்கிற மேல தலைகளை மாத்திட்டீங்கன்னு சொன்னா 2 பை மேலவும் ஒமேகா கீழே வருது. ஸோ 1/tங்கிறது எஃப். ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு 1/t ஒமேகாங்கள் 2 பை எழுதலாம். எஃப் சமன் 2 பைங்கள் ஒமேகா, இந்த ஒமேகாங்கள் 2 பை எழுதினா குறுக்கு பெருக்கம் பண்ணினீங்கடா 2 பை எஃப் வரும். அவை மூன்றனுக்கும் விளங்கிட்ட எல்லாருக்கும்? கேள்வி செய்யக்குள்ள இன்னும் இலகுவா விளங்கும். ஓகே, நாம இப்ப அடுத்த பக்கத்துக்கு வாங்க கேள்விக்கு.
சுழற்சி இயக்கத்தை ஆற்றும் ஒரு துணிக்கையின் கோணவகம் 15 பை ரேட் செகண்ட் மைனஸ் 1 ஆகும். இந்த கேள்வியை ட்ரை பண்ணுங்கவா. இது அழிக்கவா, எரேஸ் பண்ணவா, தேவையானதை உங்களோட டியூட்ல எழுதி வச்சு கொள்ளுங்க. எவ்ரி செக்ஷனுக்கு உங்களுக்கு ஸ்பெஷலி 21 ஸ்டூடெண்ட்ஸ் கண்டினியூவா வர போறீங்க. அதே நேரத்தில் ப்ரொஜெக்ட் ஸ்டூடெண்ட்ஸும் கண்டினியூவா வர போறீங்க. 22 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு தேவையான செலக்டட் செக்ஷன்ஸுக்கு மட்டும் வந்துட்டு நீங்க லீவ் ஆவீங்க. ஸோ உங்களுக்கு எவ்ரி செக்ஷனுக்கு வந்து நான் உங்களுக்கு தியரிக்கான நோட்ஸ் வித் கொஷன்ஸோட அனுப்புவேன். அதுக்கு பிறகு உங்களுக்கு பேப்பர் கிளாஸ்ல ஒரு கொஷன் பேங்கே தருவேன் நான், செக்ஷன் பை செக்ஷன். ரைட், இப்போ ஒவ்வொரு கேள்வியா வருவோம் பாருங்க. சுழற்சி இயக்கத்தை ஆற்றும் ஒரு துணிக்கையின் கோணவகம் 15 பை ரேட் செகண்ட் மைனஸ் 1 ஆகும். இதன் அலைவு காலம் யாது? இப்ப அலைவு காலத்தை கேட்டா வாய்ப்பாடு T சமன் 2 பை கிலோ ஒமேகா 2 பை ஒமேகா வந்து 15 பை, பை கேன்சல் ஆகுறதால 2 × 15 செகண்ட். முதலாவது ஆன்சர். அதை நீங்க சுருக்கி போடலாம், பிரச்சனை இல்லை. அடுத்தது கவனிங்க. மீடுரன் யாது என்று கேட்கிறாரு. மீடுரனை கேட்டா வாய்ப்பாடு ஒமேகா 2 பை எஃப் ஒரு வாய்ப்பாடு படிச்சிட்டோம். அல்லது எஃப் சமன் ஒமேகாவுக்கு கீழே 2 பை, ஒமேகா எங்களுக்கு 15 பை, இது 2 பை வெட்டினா 7.5 ஹெர்ட்ஸ். எஃப்ட அழகு போட்டிக்கிறோம் அங்க பாருங்க, ஹெர்ட்ஸ். எஃப்ட அழகு ஹெர்ட்ஸ். அடுத்தது அடுத்தது கவனிங்க. ஆர்பிஎம் என்ன கேட்கிறார்? ஆர்பிஎம் எவ்வளவு? ஓகே, ஆர்பிஎம்க்கு நான் இன்னொரு வாய்ப்பாடு சொல்லித்தரேன் பாருங்க. ஆர்பிஎம் சமன் 60 தர எஃப். அது என்ன 60 தர எஃப்? அறுபது தர எஃப் என்ன? எஸ், வெரி குட். பிடிஆர் 028. ஒரு செகண்டுக்கு ஆக்குற அலைவுகள் எண்ணிக்கை தான் 7.5 ஹெர்ட்ஸ். ஒரு செகண்டுக்கு ஆக்குற அலைவுகள் எண்ணிக்கை. அப்ப ஆர்பிஎம் ஒரு நிமிடத்துக்கு ஆக்குற அலைவுகள் எண்ணிக்கைங்கிறது 60 செகண்ட், ஒரு நிமிடம் per minute. சோ 60 தர 7.5 சிம்பிளா நீங்க செஞ்சா 450 ஆர்பிஎம் வரும். இப்ப விளங்கிட்டா? பிடிஆர் 026, வெரி குட். நீங்க கோட போட்டு உங்களோட பேருக்கு வரணும். உங்களோட பேரையும் போட்டு தான் வரணும். அடுத்ததுல எல்லாம் ஸ்டிக் பண்ணுவேன், ரிமூவ் பண்ணுவேன். இங்க பாருங்க, ஆர்பிஎம் சொல்றது ரிவல்யூஷன் பெர் மினிட். ஹெர்ட்ஸ் சொல்றது மீட்டர்ங்கிறது ஒரு செகண்டுக்கு ஆக்கு அலைவுகள் எண்ணிக்கை. ஒரு செகண்டுக்கு ஆக்குறது 7.5 அலைவுன்னு சொன்னா 7.5 சுழற்சின்னா 60 செகண்டுக்கும் 60 தர 7.5 தானே. அவை 450 ஆர்பிஎம், அதாவது ரிவல்யூஷன் 450 சுழற்சி பெர் நிமிடம் அரிக்கும். விளங்கிட்டா எல்லாருக்கும்? எல்லாருக்கும் விளங்குதா? ஓகே,
இப்ப கீழுக்கு வாங்க ரெண்டாவது கேள்விக்கு. இரண்டாவது கேள்வி, சுழற்சி இயக்கத்தை ஆற்றும் 13 RPM 1200 எனின் கோணவேகம் அலைவு காலம் காணுங்க. செய்திட்டீங்களா? ஓகே, ட்ரை பண்ணுமா? உங்களோட ஆன்சர் எல்லாம் போடுங்க ப்ளீஸ். ஒன் டைம் செய்யுங்க கேள்விய, கிளாஸ்ல ஒன் டைம் செய்யுங்க, அப்போ உங்களுக்கு மிச்சம் நல்ல. ஏன்னா நாங்க திரும்ப திரும்ப படிக்கிறேங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கு சிலருக்கு. ஓகே, இப்ப நாங்க விஷயத்துக்கு வருவோம். சுழற்சி இயக்கத்தை ஆட்டும் ஒரு 13 RPM 1200. சோ RPM உங்களுக்கு தெரியும் 1200. நான் இப்பதான் சொல்லி தந்தேன் ஆர்பிஎத்துக்கு இன்னும் ஒரு வாய்ப்பாடு 60 தர F. வெரி சிம்பிள். முதல் கேட்டுக்கிறது கோணவகம். சோ கோணவகத்தை நீங்க காண்றதா ஒமேகா சமன் தீட்டாவுக்குள்ள டி. தீட்டா 1200 தர 2π. கீழே டைம் வந்து 60. இதை நீங்க சுருக்கினால் 2 முறை. சோ 40 பாய் ரேட் செகண்ட் மைனஸ் 1. 40 பாய் ரேட் செகண்ட் மைனஸ் 1. அடுத்தது கேட்கிறாரு உங்கள்ட்ட அலைவு காலம் என்னன்னு கேட்கிறார். அலைவு காலத்துக்கான வாய்ப்பாடு டி சமன் 2π கீழே ஒமேகா 2π அப்படி இருக்க ஒமேகா 40 பை. இப்ப இதை நீங்க சுருக்கினா பையும் பையும் வெட்டுப்பட 1/20 செகண்ட்ஸ் அல்லது 0.05 செகண்ட். இப்ப நான் படிச்சுக்கிறோம் F சமன் 1/t. அவை 1/1/20. இந்த 20 மேல போனா 20 ஹெர்ட்ஸ். இங்க பாருங்க, இதுல இருந்தும் காணலாம் சிம்பிளா. 1200 சமன் 60 F. F சமன் 1200 60 பிரிச்சா 20 ஹெர்ட்ஸ். டியூட்ல இல்லாத நிறைய விஷயங்கள் ஒன் டைம் கிளாஸ்ல தருவேன். சோ அதனால டியூட் கிடைச்சிட்டு நிறைய பேர் அப்படி இப்படின்னு சொன்னீங்கன்னா நிறைய விஷயத்தை இழப்பீங்க. சோ என்னைட்டு தொடர்ந்து கிளாஸ் வார என்னோட இருக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம சில விஷயங்கள் தெரியும். புதுசா வரவங்களுக்கு சில நேரம் நான் இன்ஸ்ட்ரக்ஷனை தந்துடுறேன். சோ தட் இஸ் மை பாலிசி. ஓகே, இங்க பாருங்க டி சமன் 2π ஒமேகா. ஒமேகா கண்ட எப்படி 1200 தர 2π 60. 1260 பிரிச்சா எத்தனை முறை கேட்டீங்கன்னு சொன்னா இந்த 2 இங்க ஒரு 0 இருக்கு, அப்படியே வெட்டினா 20 தர 2π 40 பை ரேட் செகண்ட் மைனஸ் 1. டி சமன் 2π ஒமேகா. 2π ஒமேகா போல 40π 5π வெட்டுப்பட 2ஆல சுருக்கினா 1/20 செகண்ட். அதை நீங்க 0.05 செகண்ட் எழுதலாம். இதுல தலைகள் ஹெர்ட்ஸா மாறும். இது 1/20 1/20 போட்டீங்கன்னா 20 மேல 20 ஹெர்ட்ஸ் வரும். அல்லது நான் தந்த இந்த வாய்ப்பாடு கிளியர் ஆகுதா? எல்லாருக்கும் கிளியர் ஆகுதா? ஓகே,
இப்போ உங்களுக்கு இன்னும் ஒரு கேள்வி, கோப்பியில் எழுதுங்க அல்லது டியூட்ல கீழுக்கு இடம் இருந்தா எழுதுங்க. சுழற்சி இயக்கத்தை ஆற்றும் ஒரு துணிக்கையின் சுழற்சி இயக்கத்தை ஆற்றும் ஒரு துணிக்கையின் சுழற்சி இயக்கத்தை ஆற்றும் ஒரு துணிக்கையின் அலைவு காலம் 0.08 seconds. During the class விஷ் பண்ற மாணவர்களுக்கு தேங்க்ஸ். எப்படியோ பயனடைஞ்சி நல்லா படிச்சு எக்ஸாம் எழுதி நீங்க கேம்பஸுக்கு போறதுக்கு தான் நாங்க இவ்வளவு பாடுபடுறோம். ஸோ கோஆபரேட் வித் அஸ். யூ டூ யுவர் லெவல் பெஸ்ட், ஐ வில் டூ மை லெவல் பெஸ்ட். ஓகே, சுழற்சி இயக்கத்தை ஆற்றும் ஒரு துணிக்கையின் அலைவு காலம் 0.08 seconds எனின் மீடுரன் முதலாவது கேள்வி, மீடுரன் கோணவேகம் RPM என்பவற்றை கணிக்க. நெக்ஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு ஃப்ரைடே காலையில 9 மணிக்கு இருக்கு. நெக்ஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு காலையில 9 மணிக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் அவர் 100 ஸ்டூடெண்ட்ஸ் and can come. அடுத்த ஆகலுக்கு நான் வீடியோ போட்டுடுவேன் இன்ஷா அல்லாஹ். ஸோ நீங்க பயன்பெறலாம். சரியா? So we have only 4 minutes. முதலாவது கவனிங்க, அலைவு காலம் t சமன் 0.08 செகண்ட்ண்டா இதுல இருந்து t சமன் f கட்டிக்கார், f வந்து 1/கீழ் t. ஸோ 1/கீழ் 0.08ண்டா இது எழுதலாம் 1/கீழ் 8 தர 10^2 எழுதலாம். 10^2 மேல போகும்போது f சமன் 100க்கு கீழே 8. ஸோ 12.5 ஹெர்ட்ஸ். t7 0.08 செகண்டா 1/கீழ் tf 1/கீழ் 0.08 8 தர 10^2 10^2 மேல உள்ள 10 2ஆம் அடுக்கு அப்ப 100 8 பிரிச்சா 12.5 செகண்ட் ஹெர்ட்ஸ். அடுத்தது கேட்டிக்குது ஒமேகா. ஒமேகாவை எப்படி காணலாம்னு கேட்டா, ஒமேகா வந்து நாங்கள் எழுதலாம் என்னன்னு கேட்டா t சமன் 2π ஒமேகா இதுல இருந்து ஒமேகா சமன் 2π கீழே 0.08. ஸோ இதை நீங்க சுருக்கலாம். 10^2 மேல போகக்குள்ள 200π கீழே 8. ஸோ ஒமேகா சமன் 25π ரேட் செகண்ட் -1. சுருக்கல் சரியான்னு பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ ஆர்பிஎம் நான் வடிவா சொல்லி தந்துட்டேன். ஆர்பிஎம் காண்றது லேசான வழி 60 தர எஃப் 60 தர 12.5. இதை நீங்க சுருக்கினீங்கடா 12×72 60.5 30 ஆக 750 ஆர்பிஎம். ஓகே.